Welcome back to Vanamail Art and Craft Ideas channel. நான் உங்கள் நந்தினி சுரேஷ். வெல்கம் பேக் டு வண்ணமயில் ஆர்ட் அண்ட் கிராஃப்ட் ஐடியாஸ் சேனல். நான் உங்கள் நந்தினி சுரேஷ். ஹோம் நர்சரி கார்டன் வந்து பார்க்க போகிறீங்க. ஸோ என்னென்ன மேக்கவர் பண்ணியிருக்கேன்றதை காட்டுறேன். நான் நீங்கள் சேல்ஸ்க்கு வச்சுருந்த பிளான்ஸ் எல்லாம் இங்கே வச்சுருக்கேன். இது ஃபுல்லாகவே வந்து சேலுக்கான பிளான்ஸு. பார்த்திங்கன்னா நல்லா க்ரோனப்பான ஒரு பிளான்ட் தான். நல்லா வளர்ந்துருக்கு செடி. ஸோ ரொம்ப ஹெல்த்தியாகவும் இருக்குது. நான் கொஞ்சம் செமி ஷேடோ ப்ளஸ் ஓப்பன் சன்லைட்டில் தான் வச்சுருக்கேன். அண்ட் வந்து இந்த செட்டப் நானே தான் பண்ணேன். இதை வந்து சும்மா ஒரு பலகை பெயிண்ட் பண்ணி நான் இங்கே வந்து வச்சுட்டேன். இங்கே நம்ம பிளான்ஸ் வச்சுக்கலாம். அண்ட் வந்து ஹைபிஸ்கஸ் நல்லா ஹெல்த்தியாக இருக்குது, பூக்களோட இருக்குது. அண்ட் இன்னொரு நியூ ஒர்க் என்ன பண்ணேன்னா வந்து என்னுடைய கார்டனில் லோ பட்ஜெட்டில் நிறைய வந்து பிளான்ஸ் வந்து நான் வந்து க்ரோ பண்ணி சேல் பண்ணுறதுனால ஸோ இந்த மாதிரி கேன்ஸ்லாம் வந்து எனக்கு சீப் அண்ட் பெஸ்ட்டாக வாங்கி ஸோ இதை என்ன பண்ணுறேன்னா நான் அழகாக வந்து இதை பெயிண்ட் பண்ணுறேன். ஸோ நமக்கு பிடிச்ச கலர்ஸில் வந்து நம்ம இதை பெயிண்ட் பண்ணிக்கலாம். ஸோ கொஞ்சம் நம்ம லாங் லைஃப் ஹோல்ட் பண்ணோன்னா இந்த மாதிரி வந்து நம்ம பிளான்டிங் பண்ணிவிட்டு பண்ணலாம். ஒரு சிலர் வந்து வாங்க வரவங்க வந்து எனக்கு வந்து க்ரோ பண்ணி இந்த மாதிரி இந்த ரெடியாக வந்து கேனோட கொடுங்க, என்கிட்ட க்ரோ பேக்ஸ் எதுவுமே இல்லை, இப்போ தான் நான் வந்து கார்டன் பிகினர் அந்த மாதிரி இருக்கிறவங்க வந்து இந்த மாதிரி லோ பட்ஜெட்டில் நீங்கள் வந்து மெயின்டைன் பண்ணலாம். நான் ஏற்கனவே அந்த மாதிரி தான் வந்து வச்சுருக்கேன். அதனால தான் என்னால் இவ்வளோ பிளான்ஸ் வந்து ஹோல்ட் பண்ணி வச்சுருக்க முடிஞ்சது. ஸோ இது இந்த மாதிரி வந்து பிளான் பண்ணியிருக்கேன். அண்ட் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக நான் என்னுடைய கார்டன் செட்டப்பை வந்து சேஞ்ச் ஓவர் பண்ணுறேன். இது ஸ்டாண்டு. ஸோ இது வந்து ஒரு கொக்கோகோலா ஸ்டாண்ட் தான். இது ஸ்டாண்டு வந்து எனக்கு வந்து பழைய பிளாஸ்டிக் சாமான் கடையில் தான் கிடச்சிது எனக்கு. ஸோ பை லக் நான் இதை வந்து ரொம்ப நாளாக தேடிட்டு இருந்தேன். இதை வாங்கிட்டு வந்து நான் என்ன பண்ணுறேன்னா பெயிண்டிங் ஒர்க் பண்ணிவிட்டு ஸோ இது ஃபுல்லாகவே வந்து நம்ம ஆர்கனைஸ்டாக வந்து வச்சுக்கலாம். இப்போதைக்கு வந்து நான் ட்ரெயின் ஷீட் வச்சு தான் வச்சுருக்கேன். ஸோ இந்த மாதிரி ட்ரெயின் ஷீட்ஸ் தான் வச்சுருக்குது. ஸோ கொஞ்சம் கொஞ்சமாக வந்து நம்ம வந்து க்ரோ பேக்ஸை வந்து கொஞ்சம் நம்ம அப்லிஃப்ட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு பண்ணிகிட்ருக்கேன். நம்ம இங்கே வந்து இது வந்து பெப்சி ஸ்டாண்டு, பாட்டில் ஸ்டாண்ட். இது வந்து கோக் ஸ்டாண்ட். அது கோக் ஸ்டாண்டு எனக்கு கொஞ்சம் கம்ஃபர்டபுளாக இருந்தது. ஏன்னா வந்து டிரான்ஸ்பரண்ட்டாக இருக்கும். நமக்கு நம்ம க்ளீனிங் பண்ணும்போது வந்து அந்த லீவ் நாளுக்கு நமக்கு பார்க்குறதுக்கு நல்லாயிருக்கும். ஸோ நார்மலாக ஸ்டாண்ட் வச்சனால நம்ம இந்த ஸ்பேஸ் நம்ம வந்து ஆக்குப்பை பண்ணிட்டோம். ஸோ வெயிட்டும் கம்மியாக இருக்குது, பெஸ்ட்டான ப்ரைஸ்லேயே நமக்கு கிடைக்குதுன்னும் போது நம்ம இவ்வளோ பிளான்ஸ்க்கும் கார்டன்ஸ்க்கும் நம்ம வந்து ரெடி பண்ணணுன்னா வந்து முதல்ல நம்ம இந்த மாதிரி சின்ன சின்ன விஷயங்களை நம்ம பண்ணலாம். ஸோ இது ஃபுல்லாகவே நான் பண்ண போகிறேன்னா இல்லை. ஸோ இது வந்து நம்ம கொஞ்சம் கொஞ்சமாக தான் நம்ம பண்ண போகிறோம். இப்போதைக்கு என்கிட்ட இருக்கிறது ஒரு 4-5 ஸ்டாண்டு தான் கிடச்சிது. ஸோ அதை வச்சு நம்ம ஒரு மேக் ஓவர் பண்ணலான்னு. அண்ட் வந்து இது வந்து நான் அந்த பிளான்ஸ் ஃபுல்லாகவே வந்து நான் ஷிஃப்ட் பண்ணி வந்து பீம்க்கு வந்து நான் வந்து செட்டப் பண்ணி வச்சுருக்கேன். ஸோ நம்ம சென்டரில் நம்ம வெயிட்டை ஜாஸ்தியாக வைக்கிறோம் போது வந்து நமக்கு ப்ராப்ளம் இருக்குது, ஒரு டவுட்ஸ் இருக்குன்னும் போது நம்ம இந்த மாதிரியான செட்டப்ஸ் பண்ணலாம். அண்ட் போகினிவிலாலாம் வந்து நான் வந்து வளர்த்து கொடுக்குறேன். ஸோ இதில் வந்து 2 கலர் போகினிவிலாவும் சேர்த்து வச்சு நான் வளர்க்குறேன். ஸோ இந்த பிளான்ட் வந்து நல்லா இந்த மாதிரி க்ரோனப்பாக வந்து நான் க்ரோ பண்ணி அழகாக டெக்கரேட்டிவ் பிளான்ட்டாக வந்து நீங்கள் ரெடியாக வந்து எடுத்துகிட்டு போகலாம். ஸோ அதுக்கான க்ரோத் பீரியட் தான் நான் வந்து இந்த ஸ்பேஸ் நான் வந்து யூஸ் பண்ணிப்பேன் என்னுடைய கார்டனில். ஸோ கார்டன் செட்டப் நீங்கள் ஓவரால் பார்க்கும்போது வந்து இன்றைக்கி கொஞ்சம் க்ளீனிங் ஒர்க் எல்லாமே ஓவரால் முடிஞ்சிருச்சு. ஸோ இந்த கேன்ஸ் எல்லாமே தான் ரெடி பண்ணிகிட்ருக்கேன், பெயிண்டிங் ஒர்க் தான் பண்ணிகிட்ருக்கேன். அண்ட் வந்து என்னென்னா சில க்ரோ பேக்ஸ்லாம் ரொம்ப நாளாக ஆனதுக்குனால வந்து என்ன ஆச்சு, மக்க ஆரம்பிச்சிடும் இல்லையா. ஸோ இந்த பாஸ்ட் ஒரு 7-6 இயர்ஸ் வந்து எனக்கு வந்து க்ரோ பேக்ஸ் எல்லாமே நான் ஹோல்ட் பண்ணி வச்சுருந்தேன். ஸோ அந்த க்ரோ பேக்ஸ் வந்து ஒரு அளவுக்கு தான் வந்து நமக்கு அந்த வெயிட் தாங்கக்கூடிய, இந்த வெயில் டெம்பரேச்சர்லாம் தாங்கக்கூடிய வந்து ஒரு கெப்பாசிட்டி இருக்கும். ஸோ அப்படி பார்க்கும்போது இந்த க்ரோ பேக்ஸ்லாம் கொஞ்சம் பழைய க்ரோ பேக்ஸில் என்ன ப்ராப்ளம்னா வந்து இந்த மாதிரி வந்து நமக்கு வந்து தையல் விட ஆரம்பிக்கும். அண்ட் வந்து அந்த குவாலிட்டி மக்க ஆரம்பிக்கும். ஏன்னா எல்லா டெம்பரேச்சரும் பார்க்குது இல்லையா, மழை வெயில் எல்லாமே பார்க்குறதுனால. ஸோ இந்த மாதிரி வந்து டேமேஜ் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. இப்போ நீங்கள் பார்க்குறது வந்து லெமன் பிளான்ட்டோட க்ரோ பேக்கு. இது ஆல்மோஸ்ட் வந்து கொஞ்சம்
பிஞ்ச நிலமையில் இருக்குது. ஸோ நம்ம இதை என்ன பண்ண போகிறோன்னா நம்ம வந்து ஒரு கேனில் கொஞ்சம் நம்ம ஷிஃப்ட் பண்ணலாம். ஸோ கொஞ்சம் பேரல் மாதிரி வந்து இருக்கக்கூடிய அந்த கேன்ஸில் வந்து நம்ம ஷிஃப்ட் பண்ணி வச்சிட்டோம்னா இதோட லாங் லைஃப்க்கு நம்ம ஒரு கேரண்டி கொடுக்குற மாதிரி இருக்கும். ஸோ இந்த மாதிரி டேமேஜ் ஆன க்ரோ பேக்ஸ் தான் நான் வந்து சேஞ்ச் ஓவர் பண்ண போகிறேன். ஸோ என்னுடைய நெக்ஸ்ட் ஒர்க் அதுதான். அண்ட் என்னுடைய கார்டன் ஓவரால் நீங்கள் பார்க்குறீங்க. கோல்டு பிடிச்சிட்டு ரொம்ப வந்து என்னால் வந்து கண்டினியூவாக பேச முடியல. அண்ட் ஓகே, இங்கே பாருங்கள், நித்தியமல்லி நிறையவே பூத்துருக்கு. ஸோ 2 வெரைட்டி ஆஃப் நித்தியமல்லி நான் வச்சுருக்கேன். ஒரே வெரைட்டி தான், ஆனால் 2 இடத்துல நான் அட்மாஸ்பியர் சேஞ்ச் பண்ணி வச்சுருக்கேன். ஒன்று வந்து டெரஸ் கார்டன்லேயும் அண்ட் க்ரோ பேக்ஸ்லேயும் வச்சுருக்கேன். அண்ட் இன்னொன்று வந்து மண்ணில் வச்சுருக்கேன். ஸோ அதோடைய க்ரோத் எப்படி இருக்குது, இதோட க்ரோத் எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். அண்ட் இந்த சுண்டக்காய் வந்து பார்த்திங்கன்னா வந்து நல்லா வந்து விதைக்காக விட்டது இப்போ நல்லா விதை வந்துடுச்சு, காஞ்சிருச்சு. திரும்பவும் வந்து இதை நம்ம பித்து போட வேண்டியதான். ஸோ இதிலே போட்டுட்டோன்னா அது வந்து சம்டைம்ஸ் எப்பயாவது அது போக்கில் தான் அது முளைக்கும், நாம் எதிர்பார்க்கும் போது முளைக்காது. அண்ட் முல்லை பூ பூத்திருப்பார். ஸோ இதெல்லாம் வந்து எத்தனை வருஷம் பிளான்ட்டுன்னு பார்த்தீங்கன்னா ஒரு 5 வருஷம் பிளான்ட்டு. ஸோ இதெல்லாம் திரும்பவும் வந்து க்ரூமிங் பண்ணணும். அண்ட் மல்லிலாம் பார்த்திங்கன்னா இப்போ வந்து பூக்கள் வந்து அடங்கிருச்சு. பூக்கிற வந்து டைம் முடிஞ்சிருச்சு. ஸோ இப்போ இவங்களை என்ன பண்ண போகிறோம், எப்படி நம்ம இதை திரும்பவும் வந்து மொட்டெடுக்கவும் பூக்கவும் வைக்க போகிறோன்றதை வந்து நான் வந்து நெக்ஸ்ட் வீடியோவில் நான் ஷேர் பண்ணுறேன். இந்த மல்லி ஃபுல்லாகவே என்னன்னா இந்த கிளைகள் எல்லாமே நாம் இப்போ வந்து மண்ணெல்லாம் கிளறி இந்த கேன் வந்து நம்ம மெயின்டெனன்ஸ் கொடுக்கணும். ஸோ இப்போ வந்து ஹார்டாக இருக்கும். இப்போ இந்த புல் இந்த களையெல்லாம் நம்ம ரிமூவ் பண்ணணும். ஸோ ஒரு தொட்டியோட மெயின்டெனன்ஸ் ஒர்க் எப்படி கொடுக்கணுன்னா முதல்ல இந்த புல் எல்லாமே வந்து நம்ம ரிமூவ் பண்ணிடணும். அண்ட் அட் த சேம் டைம் பார்த்திங்கன்னா ஸோ இந்த மண்ணெல்லாம் நம்ம கிளறி பார்க்கணும், ரொம்ப ஹார்டாக இருக்கா இல்லை லூஸாக இருக்கான்றதை செக் பண்ணணும். அண்ட் வாட்டர் கண்டென்ட் வந்து வாட்டரிங் பண்ணும்போது வந்து ரொம்ப அதிகமாக வாட்டரிங்கும் பண்ணக்கூடாது. ஆக்சுவலாக இந்த தொட்டியில் பாருங்கள், நம்ம களை எடுக்கும் போது ஜாக்கிரதையாக எடுக்கணும். ஏன்னா நம்ம இதில் வந்து காய்கறி தோல்லாம் போகிறதுனால தானாகவே இந்த பப்பாளி செடி முளைச்சிருக்கு. ஸோ இந்த பப்பாளி செடியை நம்ம அப்படியே விட்டுடுவோம். பச்சை மிளகாவும் முளைச்சிருக்கு. அண்ட் இதுவும் பச்சை மிளகா தான். ஸோ இப்போ காய்கறி தோல் இதில் போட்டிருக்கிறதுனால இப்போ பார்த்திங்கன்னா இது வந்து நம்ம வந்து களை. ஸோ இது வந்து நம்ம எடுத்துடணும், தேவையில்லாத பூண்டு செடி இதெல்லாம். ஸோ இதெல்லாம் நம்ம எடுத்துடணும். மற்றது எல்லாமே நம்ம பார்த்து தான் வந்து ரிமூவ் பண்ணணும். ஸோ இந்த கேன் மெயின்டெனன்ஸ் ஒர்க்ன்றது வந்து சாதாரண விஷயம் இல்லை. ஸோ எனக்கு வந்து இந்த கேனும் வந்து கொஞ்சம் பெயிண்ட்லாம் உறிஞ்சு வந்துடுச்சு. இது ஒரு 2 years ஆச்சு இந்த பெயிண்ட் பண்ணி. வெயில் மழை எல்லாமே பார்த்ததுனால வந்து கொஞ்சம் இது உறிஞ்சு வரதான் செய்யும். ஸோ நம்ம இதெல்லாம் ரிமூவ் பண்ணிவிட்டு அழகாக இந்த மாதிரி நம்ம வந்து பெயிண்ட் பண்ண போகிறோம் நமக்கு பிடிச்ச கலரில். எனக்கு வந்து பெயிண்ட் ஏற்கனவே ஸ்டெப்ஸ் பெயிண்ட் அடித்து முடிச்சது பேலன்ஸ் இருந்தது தான் நான் இப்போ பண்ணிகிட்ருக்கேன். எக்ஸ்ட்ராவாக நான் பெயிண்ட் வாங்குறது கிடையாது. அண்ட் வந்து இப்போது இந்த ஜாஸ்மின் பிளான்ட்ஸ் எல்லாமே வந்து மெயின்டெனன்ஸ் ஒர்க் இனிமேல் தான் வந்து கொடுக்கணும். ஸோ முதல்ல எல்லாமே வந்து க்ரூம் பண்ணணும். இப்போ க்ரூம் பண்ணி அதுக்கப்புறமா இந்த மொட்டுகள், இப்பயும் சில செடிகளை பார்த்தோன்னா நமக்கு வந்து மொட்டுகளும் பூக்களும் பூத்துக்கிட்டு தான் இருக்குது. இது நல்ல வாசனையாக இருக்குது. ஸோ இந்த பூ நல்லா மலர்ந்துருக்கு. நான் காம்பு பார்த்தீங்கன்னா இது பாருங்கள், ரொம்ப நல்லா நீட்டமாக இருக்குது. ஸோ சில செடிகள் வந்து சத்துக்கு ஏற்ற மாதிரி நமக்கு வந்து மொட்டுகள் வந்து காம்பு நல்லா இதுவாகும். அண்ட் வந்து இப்போ இந்த செம்பருத்தியும் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். இது வந்து பிங்க்கும் இல்லை, ரெட்டும் இல்லை, ஆரஞ்சில் அடுக்கு. அண்ட் இந்த ரோ ஃபுல்லாகவே நம்ம வந்து திரும்பவும் வந்து நம்ம க்ரூம் பண்ணி விடணும். ஸோ இது க்ரூம் பண்ணி விட்டதுக்கப்புறமா வந்து இதுக்கப்புறம் வந்து இந்த மண்ணெல்லாம் கிளறி களையெல்லாம் நம்ம இப்போ எடுத்தோம்னா வந்து நமக்கு திரும்பவும் அடுத்த ரொட்டீனுக்கு வந்து நமக்கு வந்து இப்போ மல்லிகைப்பூ சீசனுன்றதுனால நம்ம இந்த ஒர்க் நம்ம ரெகுலராக பண்ணணும். ஸோ அப்போ தான் இந்த புதிய துளிர்லாம் வருது இல்லையா, இந்த மாதிரியான துளிர்லாம் வரும். அண்ட் திரும்பவும் மொட்டு விடும், திரும்பவும் பூக்க ஆரம்பிச்சிடும். ஸோ இந்த ஊசி மல்லி பார்த்திங்கன்னா வந்து என்கிட்ட வந்து பிளான்ட் சேலுக்கு வந்து அவைலபிள் இருக்குது. லிமிட்டடாக தான் இருக்குது. ஒரு 4 செடி இருக்குது. நான் உங்களுக்கு ஏற்கனவே வீடியோஸ் போஸ்ட் பண்ணியிருப்பேன். உங்களுக்கு வேணும்னா ஆர்டர் ப்ளேஸ் பண்ணுங்கள். அண்ட் வாடாமல்லி ஒயிட்டு ரெட்டு. ஸோ இதை வந்து நான் வந்து ஒரு ரிசர்ச்காக தான் வச்சுருக்கேன். ஸோ இதை வந்து நான் வந்து டபுள் கலராக வந்து மாற்றணுன்றதுக்காக நான் பேஸ் பிளான்ட்டாக வச்சுருக்கேன். ஸோ அதை நான் ஒர்க் அப்புறமா பண்ணணும். தக்காளிலாம் நல்லா காய்ச்சிருக்கு. ஒரு 4 இது வந்து ஒரு செகண்ட் ரவுண்ட் நினைக்கிறேன். ஏற்கனவே ஒரு ரவுண்ட் நம்ம வந்து ஹார்வெஸ்ட் பண்ணிட்டோம். இது குட்டி குட்டியாக நல்லா மினி தக்காளியாக இருக்குது. இது சுண்டைக்காய் பாருங்கள், சுண்டைக்காய் இதுக்குள்ளேயே நம்மளுக்கு வந்து பூக்கள் வர ஆரம்பிச்சிருச்சு. ஸோ சுண்டைக்காய்லாம் நீங்கள் வாங்கினீங்கன்னா ஒரு 2 செடி வாங்கி வச்சுன்னா உங்களுக்கு தேவையான வந்து வத்த குழம்பு வத்தலுக்கு உங்களுக்கு தேவையானது வந்து உங்களுக்கு வீட்லேயே ஹார்வெஸ்ட் பண்ண முடியும். அண்ட் வந்து
வாழை செடியும் வந்து நம்ம வந்து க்ரோ பேக்கில் தான் வச்சுருக்கோம். ஸோ வாழை செடியும் வந்து கொஞ்சம் பிளான் பண்ணிகிட்ருக்கேன். கொக்கோ பீட்ஸ்லாம் கொஞ்சம் மிக்ஸ் பண்ணி இந்த மாதிரி வந்து கொஞ்சம் பெரிய பேரலில் வந்து நம்ம வச்சுட்டோம்னா வச்சுக்கோங்களேன், நமக்கு வந்து லாங் லைஃப் வந்து மெயின்டெனன்ஸ் ஒர்க் கம்மி அண்ட் வெயிட்டும் வந்து நம்ம வந்து ரெடியூஸ் பண்ணோன்னா கொக்கோ பீட் இப்போ நமக்கு சம்மர் டைம்னால இப்போ இந்த சம்மர் டைமில் நம்ம பிளான்ஸை ஹோல்ட் பண்ணி வைக்கிறதே பெரிய விஷயம். இதில் நியூ பிளான்ஸ்லாம் எதுவும் வந்து வாங்கி ட்ரை பண்ணாதீங்க. அண்ட் வந்து போயிடுச்சுன்னா அது ரொம்ப மனசு வருத்தமாக இருக்கும். இவங்களுக்கும் வந்து மண்ணெல்லாம் கிளறி விட்டுருக்கேன். நான் காய்க்காக தான் வெயிட் பண்ணிகிட்ருக்கேன். இவங்க வந்து காய் கொடுக்கறதுக்காக வந்து யோசிச்சுட்டே இருக்காங்க. திடீர்னு ஒரு சர்ப்ரைஸ் எனக்கு கொடுப்பாங்க. அதனால தான் வந்து பிளான்ஸை வந்து நான் வந்து தொட்டு இந்த மாதிரி வந்து அந்த பிரான்ச்சஸ்லாம் நான் வந்து ஒத்து பார்ப்பேன். ஸோ ஏதாவது எங்கேயாவது வந்து பூக்கள் இருக்கா, ஏதாவது ஒரு டிஃப்ரெண்ட் சேஞ்சஸ் இருக்கான்றது. ஸோ இது மாதிரி வந்து நம்ம அன்பாக வந்து பிளான்ஸை பார்த்துக்கும் போது அது ஆட்டோமேட்டிக்காக நமக்கு தேவையானதை அது கொடுக்கும். நாம் அதுக்கு தேவையானதை எப்படி பார்த்து கொடுக்குறோமோ அந்த மாதிரி. ஸோ பிளான்ஸ் மெயின்டெனன்ஸுன்றது நமக்கு நம்மளுடைய லவபிள் கேரிங் தான். அண்ட் இதை பாருங்கள், கோலமல்லி ரெட்டு ரொம்ப அழகாக இருக்குது. அண்ட் பிங்க்கும் இருக்குது. இது பார்த்திங்கன்னா நித்திய கல்யாணி நமக்கு வந்து இந்த கண் ரொம்ப எரிச்சலாக இருக்கும்போது இந்த நித்திய கல்யாணி பூக்களை வந்து நைட்டில் வந்து அந்த சிஸ்டம்லாம் பார்க்குறவங்க, ஃபோன் மொபைலில் நிறைய நேரம் வந்து யூஸ் பண்ணுறவங்க இந்த பூக்களை நீங்கள் நல்லா என்ன பண்ணுங்கள், இந்த பூ, அதுக்கப்புறம் நந்தியாவட்டை, ஸோ இது எல்லாமே வந்து என்னென்னா ஒரு துணியில் நல்லா கண்ணை மேலே வச்சு கட்டிட்டு தூங்க ரிலாக்ஸாக இருக்கும். உங்களுக்கு காலையில் ரொம்ப ரெஃப்ரெஷிங்காக இருக்கும். அண்ட் வந்து மாதுளை செடி, இது வந்து ஒரு கேனில் 2-3 செடி இருக்குது. ஸோ நம்ம இதை தான் வந்து கிளியர் பண்ணணும். ஏன்னா இதுக்கு தேவையான சத்து கிடைக்கிறதில்ல. 2-3 செடி இருக்கிறதுனால இதை நம்ம ரிமூவ் பண்ணிவிட்டு நம்ம 2-3 பாட்டில் வச்சோன்னா நமக்கு வந்து மாதுளை காய்க்கும். ஆக்சுவலி இதோட வந்து ஏற்கனவே உங்களுக்கு மாதுளை வந்து வீடியோ ஷேர் பண்ணியிருப்பேன். நிறைய வந்து காய்கள் காய்ச்ச மரம் தான் இது. இதில் வந்து இப்படியே ஒரு 1/2 கிலோ காய் காய்ச்ச மரம்னா நீங்கள் நம்பவே மாட்டீங்க. ஏன்னா ஏற்கனவே வீடியோ ஷேர் பண்ணியிருக்கேன். அதில் நீங்கள் போய் பார்த்தீங்கன்னா இது அதே பிளான்ட் தான். அண்ட் பூக்கள் ஆரம்பிச்சிருக்கு. இதில் பூக்கள் வந்து அப்படியே வந்து ஸ்டேபிள் ஆகிடுது, அப்படியே நின்றுடுது. அண்ட் வந்து இங்கே பாருங்கள், பிங்க் கலர் அடுக்கு செம்பருத்தி. ஸோ இதுவுமே வந்து சேலுக்கு என்கிட்ட இப்போ இருக்குது. இது குட்டி குட்டியாகவும் பூக்கும், பெருசாகவும் பூக்கும். அது வந்து நம்ம செடிங்களுக்கு கொடுக்குற சத்தை பொறுத்து இருக்குது. அண்ட் வந்து ஜூலை ஃப்ளவர், இது வந்து ஜூலை ஃப்ளவர். ஸோ இதோட கிழங்குகள் வந்து நிறைய இருக்குது. இதுவுமே சேலுக்கு வந்து தான் ரெடி பண்ணிகிட்ருக்கேன். உங்களுக்கு தேவைன்னா நீங்கள் சொல்லுங்கள். அண்ட் வந்து ரெயின் லில்லியும் வந்து ரெடி பண்ணிகிட்ருக்கேன். ஸோ ஃப்யூச்சரில் வந்து நிறைய பிளான்ஸ் வந்து நான் அப்டேட் பண்ணுறேன். ஸோ இது எல்லாமே என்னுடைய ஓன் கார்டனில் இருக்க என்னுடைய ஓன் இன்ட்ரெஸ்ட்டை நான் இதெல்லாம் வந்து ரெடி பண்ணிகிட்ருக்கேன். அண்ட் போகினில் சூப்பராக இருக்குது. அண்ட் வந்து சப்போட்டா பாருங்கள், சப்போட்டா இந்த ஒரு குட்டி காயோடவே இருக்குது. ஸோ இதுக்கான கொஞ்சம் மெயின்டெனன்ஸ் ஒர்க் கொடுக்கணும். இந்த காயை நம்ம ரிமூவ் பண்ணிட்டோன்னா நமக்கு வந்து க்ரோத்துக்கு ஹெல்ப் பண்ணணும்னு நினைக்கிறேன். ஸோ அதை நம்ம உட்காந்து என்ன ப்ராப்ளம் அந்த செடிக்கு, ஸோ என்ன வந்து தண்ணி ப்ராப்ளமா, வேறு ஏதாவது செடிகள் வந்து அதோட சத்துக்களை எடுத்துக்கிறா இல்லையான்றதெல்லாம் நம்ம வந்து உட்காந்து செக் பண்ணணும். ஒவ்வொரு பிளான்ட் பற்றின ஒரு ஸ்பெஷல் வீடியோ வந்து நான் இனிமேல் அப்லோட் பண்ணுறேன். அண்ட் வந்து பார்த்திங்கன்னா ஒவ்வொரு பிளான்ட்டை பற்றின ஒரு இன்ஃபர்மேஷனும், நான் என் கார்டனில் எவ்வளோ பிளான்ஸ் இருக்குது ஓவரால்ன்றது எனக்கே தெரியாது. கவுண்டபிள் வந்து எனக்கு வந்து நான் கவுண்ட் பண்ணதே கிடையாது. எவ்வளோ பிளான்ஸ் இருக்குன்றதை நான் தோராயமாக தான் சொல்லிகிட்ருக்கேன். நாம் இனிமேல் வர வீடியோவில் ஒவ்வொரு பிளான்ட்டை பற்றியும் விஷயங்களும், அந்த செடியோட அந்த க்ரோ பேக்ஸ், தொட்டி, அதனுடைய கேரிங், மெயின்டெனன்ஸ் எல்லாமே ஒவ்வொரு தொட்டியை பற்றின ஒரு செடியை பற்றின நான் இவ்வளோ நாள் எப்படி இந்த பிளான்ஸை வந்து நான் ஹோல்ட் பண்ணி வச்சுருக்கிறேன்றதை பற்றி எல்லா விஷயங்களும் நான் வந்து அப்படியே நான் வந்து ப்ராக்டிக்கலாக வந்து உங்களுக்கு வந்து என்னுடைய ஓன் எக்ஸ்பீரியன்ஸை நான் வந்து ஷேர் பண்ணுறேன். சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தனா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஸோ இந்த பிளான்ஸ் எல்லாமே சேலுக்காக ரெடியாக இருக்குது. கருவேப்பிலை பாருங்கள் எவ்வளோ அழகாக இருக்குது. ஸோ இதுவே ஒரு குட்டி கார்டன் மாதிரி இருக்குது, மினி கார்டன். கருவேப்பிலை, இது வந்து ஊசி மல்லி, இது இவ்வளோ பூக்களோடு இருக்குது பாருங்கள், ரொம்ப அழகாக இருக்குது. அண்ட் கருவேப்பிலை இவ்வளோ உயரமாக வந்து கிடைக்கிறது கஷ்டம், நல்ல வாசமாகவும் இருக்குது. அண்ட் வந்து உங்களுக்கு அந்த செண்டு மல்லின்னு சொல்லுவோம், ஸோ அதுதான் இது ரோஜா மல்லின்னு சொல்லுவோம். நல்லா வந்து நீங்கள் சத்து கொடுத்தீங்கன்னா நல்ல பூக்கள் மொட்டு நல்ல பெருசாக இருக்கும். ஸோ இதோட க்ரோத் பார்த்திங்கன்னா மற்ற மல்லி செடியை விட வந்து ஸ்லோவாக தான் இருக்கும்.
அடர்த்தியும் சரி இலைகளும் அதிகமாக வர்றது கம்மியாக தான் இருக்கும். பட் உங்களுக்கு பூக்கள் பூக்க ஆரம்பிச்சதுன்னா சூப்பராக இருக்கும். உங்களுக்கு 2 செடி தான் இதில் அவைலபிள் இருக்குது இப்போதைக்கு. அண்ட் வந்து முல்லை பார்த்தீங்கன்னா ஒரு 3 செடி இருக்குது முல்லை. அதில் ஒரு செடி நான் எனக்காக ஓன் பர்பஸ்க்காகவே நான் வளர்த்துருக்கேன். ஸோ நீங்கள் எங்கள் கார்டனில் வந்து வாங்கும்போது வந்து நீங்கள் இந்த செடியை நீங்கள் வளர்த்துருக்கீங்களா, உங்கள் செடியை காட்டுங்க நீங்கள் கேட்கலாம். இப்போ வந்து நான் என்னுடைய செடியை நான் வந்து கொடி ஏற்றி நான் காட்டுறதுக்காக நான் இதை ரெடி பண்ணி வச்சுருக்கேன். ஸோ இப்போதைக்கு இது வந்து கொடியாகவும் வளர்க்க முடியும், முல்லையை வந்து நம்ம வந்து செடியாகவும் வளர்க்க முடியும். ஸோ இப்போதைக்கு நான் வந்து இதை வந்து கொடி ஏற்றலான்னு வந்து முயற்சி பண்ணிகிட்ருக்கேன். அண்ட் அந்த கார்னரில் இருக்கக்கூடிய பிளான்ஸ் கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி காட்டினது வந்து என்னென்னா வந்து செடியாக தான் நான் வளர்த்துட்ருக்கேன். ஆனால் பூக்கள் பூத்துக்கிட்டே தான் இருக்குது. அண்டு பார்த்திங்கன்னா மாஞ்செடி புதிய துளிர் வந்து வந்திருக்கு. அண்ட் இந்த செடி என்ன பேருன்னு எனக்கே தெரியல. ஆனால் பட் இந்த பூக்கள் வந்து ரொம்ப அழகாக இருக்கும். ஓகே, போகினிலாக்கும் கொஞ்சம் மெயின்டெனன்ஸ் கொடுக்கணும். இந்த பாருங்கள் சங்குப்பூக்கு எவ்வளோ சீட்ஸ் இருக்குது. நீங்கள் கார்டனில் வந்து செடி வாங்கினீங்கன்னா வந்து உங்களுக்கு இந்த சீட்ஸ் எல்லாமே ஃப்ரீயாகவே கொடுத்துறேன். நீங்கள் வந்து அழகாக வந்து டெக்கரேட்டிவாக பண்ணலாம். இந்த சீட்ஸை வச்சு நம்ம என்ன பண்ணலாம், எப்படி டெக்கரேட்டிவாக பண்ண முடியும்னா நான் வளர்த்துட்ருக்கேன். அந்த செடி க்ரோ பேக்லேருந்து அதை என்ன ஷேப்புக்கு நம்ம வந்து கம்பி வச்சு நம்ம ரெடி பண்ணுறோமோ அந்த ஷேப்புக்கு அந்த கொடி வந்து ஏறும். இப்போ பூக்களும் எப்படி இருக்கும்னு பார்க்கலாம். ஒன்று மண்ணில் வைக்கணும்னு ஆசை எனக்கு. ஸோ அதையுமே ட்ரை பண்ணிகிட்ருக்கேன். இப்போ மண்ணில் வைக்கும் போது வேகமாக இருக்கும் அதோடய க்ரோத்து, ரொம்ப சீக்கிரமாக கொடியேறுற மாதிரி இருக்கும். அண்ட் என்னென்ன கலர்ஸ் இருக்குன்றது எனக்கு வந்து பூக்கள் பூக்கும்போது தான் அதை வந்து ஐடென்டிஃபை பண்ண முடியும். அடுக்கும் இருக்குது என்கிட்ட ப்ளூ கலர். ஆனால் அது எந்த தொட்டியில் இருக்குன்னு தான் தெரியல. பாருங்கள், இந்த டிசம்பர் பூ ஏப்ரல் வரைக்கும் கூட பூக்குது. ஸோ அடுத்த நவம்பர் வரைக்கும் பூக்கும் போல் இருக்குது. ஆனால் பார்க்க அழகாக இருக்குது. எல்லோ கலர் பக்கத்தில் இந்த ப்ளூ கலர் வீவ் வந்து லைவாக பார்க்கும்போது சூப்பராக இருக்குது. அண்ட் மஞ்சள் கலர் ரோஸ். ஸோ உங்கள் கார்டனை நீங்கள் பியூட்டிஃபுல்லாகவும் மெயின்டெனன்ஸ் கொடுத்து நீங்கள் வந்து க்ரோ பேக்ஸில் இருந்து எல்லாமே ஆர்கனைஸ்டாக ஒரு தீம் பேஸ்டாக நீங்கள் வச்சிங்கன்னா உங்களுக்கு ஒரு பீஸ்ஃபுல்லான ஒரு அட்மாஸ்பியரை நீங்கள் க்ரியேட் பண்ண முடியும் உங்களுடைய கார்டன். என்னுடைய டெரஸ் கார்டன் செட்டப் நான் அப்போ வந்து சேஞ்ச் ஓவர் பண்ணியிருக்கேன். மேக் ஓவர் பண்ணியிருக்கிறதுனால வந்து உங்களுக்கு இந்த டிஃப்ரென்ஸ் தெரியுது. நான் எதனால் இந்த மேக் ஓவர் வந்து இப்போ பண்ணியிருக்கேன்றது நான் உங்களுக்கு ஏற்கனவே ஷேர் பண்ணியிருக்கேன். ஸோ பீம் தான் இதை வந்து நான் வந்து வச்சுருக்கேன். ஸோ ஏன் பீம்க்கு நம்ம வைக்கிறோன்னா வந்து அது வெயிட் வந்து கெப்பாசிட்டி வந்து அது வந்து தாங்கும். சென்டரில் நமக்கு வந்து அந்த அளவுக்கு வந்து நமக்கு ஸ்பேஸ் இருக்காது, அவ்வளோ வெயிட் வந்து சென்டரில் வைக்கக்கூடாதுன்னுவாங்க. ஸோ அதனால் நான் வந்து இந்த மாதிரி வச்சுருக்கேன். நம்ம 2 rows கூட நம்ம வச்சுக்க முடியும். வெயிட் வந்து நம்ம வந்து ரேண்டமாக வைக்கணும். ஒரே இடத்துல அதிகமான வெயிட்டான பிளான்ஸும் வந்து நம்ம வைக்கக்கூடாது டெரஸில். ஸோ இந்த பிளான்ஸ் எல்லாம் வந்து அப்பப்போ மூவ் பண்ணி பார்க்கணும், பிளேஸஸ் சேஞ்ச் பண்ணி பார்க்கணும். ஸ்டாண்ட்ஸ் எல்லாம் வந்து திரும்ப ஒரு பிளேஸ்லேருந்து இன்னொரு பிளேஸ்க்கு வந்து சேஞ்ச் பண்ணி பார்க்கணும். என்னுடைய டெரஸ் கார்டன் பொறுத்த வரைக்கும் இது வரைக்கும் நான் வந்து போஸ்ட் பண்ணியிருக்கேன் எல்லா வீடியோஸ்லையுமே நீங்கள் பார்த்துருப்பீங்க. ஸோ ஒவ்வொரு முறையும் பிளான்ஸோட பிளேசஸ் வந்து நான் வந்து சேஞ்ச் பண்ணுவேன். எந்தெந்த அட்மாஸ்பியருக்கு எந்தெந்த பிளான்ஸ் ஃப்ரெண்ட்ஸோடு வந்து ஜாலியாக இருக்காங்களோ நான் அந்த மாதிரி ஒரு செட்டப் தான் வந்து ரெடி பண்ணி கொடுப்பேன். ஸோ லவபிள் அண்ட் கேரிங் அண்ட் மெயின்டெனன்ஸ், லோ மெயின்டெனன்ஸ். வீட்டில் இருக்கக்கூடிய வேஸ்ட் திங்ஸ் வச்சு நம்ம வந்து கார்டனை அழகாக டெக்கரேட் பண்ணலாம். இதுக்காக நம்ம எக்ஸ்பென்ஸ் நிறைய செலவு பண்ண வேணாம். பிளான்ஸ் மட்டும் நீங்கள் வாங்கினா போதும். மற்றது எல்லாமே இந்த மாதிரியான ஐடியாஸை நீங்கள் ஃபாலோ பண்ணுங்கள். அண்ட் இதில் இன்னொரு ஒரு சின்ன விஷயமும் இருக்குது. ஸோ இந்த மாதிரி கேன்லாம் வந்து நம்ம பெயிண்ட் பண்ணும்போது என்னென்னா, ஸோ இதில் வந்து நம்ம வந்து டெக்கரேட்டிவாக நம்ம வந்து பெயிண்டிங் ஒர்க்ஸ் உங்களுக்கு தெரிஞ்சதுன்னா ட்ராயிங்ஸ் பசங்களுக்கெலாம் வந்து நீங்கள் வந்து ட்ராயிங் ப்ராக்டிஸ் கொடுக்கணுன்னா இந்த மாதிரி வந்து ஒரு கேன் வாங்கி கொடுத்துருங்க. இது ரொம்ப ரேட்டு கம்மி தான். இந்த மாதிரி வாங்கி இந்த மாதிரி ஃபீல் ஃப்ரீயாக வந்து பெயிண்ட் பண்ண விட்டுருங்க. ஸோ அதுக்கப்புறம் அவங்களுக்கு என்ன பிடிக்குதோ இதில் வரைஞ்சி வைக்கட்டும். நமக்கு பொறுத்த வரைக்கும் இது வந்து செடி வைக்கக்கூடிய ஒரு கேன். அப்போ பசங்கக்கிட்ட கொடுத்தோன்னா இதை நல்லா அழகாக பியூட்டிஃபுல்லாக டெக்கரேட் பண்ணிடுவாங்க. ஸோ டெக்கரேட் பண்ணி வைக்கும் போது வந்து உங்களுக்கே கார்டனில் வந்து வர்றதுக்கு ரொம்ப இன்ட்ரெஸ்ட்டாக இருக்கும். கிட்ஸும் உங்கள் கார்டனுக்கு வந்து வர்றதுக்கு விருப்பப்படுவாங்க. ஸோ நீங்கள் பார்க்காத டைமில் உங்கள் கார்டன் மெயின்டெனன்ஸ் எல்லாமே வந்து கிட்ஸும் பார்த்துக்குவாங்க. ஸோ இதெல்லாம் ஒரு சின்ன சின்ன விஷயம் தாங்க. நம்மளுடைய ஹாப்பினஸ் நம்ம வேறு எங்கேயும் வெளியில் தேட வேண்டியதே இல்லை, நம்ம கூடவே இருக்குது, நமக்கு பக்கத்துலேயே இருக்குது. அதை நம்ம ஃபீல் பண்ணாவே போதும். ஸோ இதை தான் நான் எப்போவுமே பிலீவ் பண்ணுவேன். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஸோ மச். தேங்க்ஸ் ஃபார் யுவர் சப்போர்ட். ஹாப்பி கார்டனிங்.